வெல்கம் மக்களே, நான் தான் உங்கள் விஜய் பிரவீன். இப்போ இந்தியாவில் பரபரப்பாக என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா. நாளைக்கு மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கும் கொஸ்டின் இருக்கும், எனக்கும் கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினை மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்தியா 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 பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. சார், நாளைக்கு வேர்ல்டு கப் ஃபைனல் கிரிக்கெட் இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இந்தியா தான். இந்தியா தான் வின் பண்ணுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஓகே சார், எந்த டீம் ஸ்ட்ராங்னு நினைக்கிறீங்க சார்? இப்போதைக்கு நம்ம இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் த பிகினிங் ஓகே இந்தியா தான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, ஏன்னா ஸ்ட்ரகிளே இல்லாம ஒவ்வொரு மேட்சும் அவ்வளோ வெல் பிளான்டு அண்ட் வந்து எக்ஸலண்ட் வந்து பேட்டிங் அண்ட் போலிங் எவ்ரிதிங் வந்து இந்தியா வந்து ஃபுல் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதனால நாளைக்கு சண்டே நாளைக்கு நடக்கக்கூடிய ஃபைனல்ஸ்ல இந்தியா கண்டிப்பா ஜெயிக்கும், அதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஓகே சார், போன மேட்ச்ல விராட் கோலி வந்து செஞ்சுரி அடிச்சார் 50. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷமி 7 விக்கெட் எடுத்தாங்க. உங்களோட ஒப்பீனியன் சார் அதை பத்தி? அதாவது அந்த செமிஃபைனல்ஸை வந்து அந்த ஆடின அத்தனை நம்ம இந்தியன் டீம் ஓகே சாதாரணமா வந்து நினைக்கல, ஓகே ஓகே ஃபைனல்ஸ் மாதிரி ஆடினாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமையை உணர்ந்து ஆடினாங்க. ஓகே, அந்த மேட்ச்ல கிட்டத்தட்ட 397 கிட்ட நம்ம வந்து அடிச்சிருந்தோம். ஆமா சார், அது வந்து சாதாரண ஸ்கோர் கிடையாது. ஓகே ஓகே, உண்மையிலேயே வந்து எக்ஸலண்ட் பேட்டிங் விராட் கோலி. ஓகே, அண்ட் கில்லும் அருமையா ஆடினாரு. அவர் கிராம்ப் ஆனதுனால ரெஸ்ட்டுக்கு போனாரு. திரும்ப ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கலக்கிட்டாரு. ஓகே, அதனால சான்ஸே இல்ல. எக்ஸலண்ட் வந்து பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அது போக போலிங்ல ஷமி த கிரேட் மேன், 7 விக்கெட்ஸ். ஃபர்ஸ்ட் போலிங் ஃபர்ஸ்ட் பால் ஓகே, எக்ஸலண்ட் வந்து கேட்ச் நம்ம ராகுல் பிடிச்சாரு. சான்ஸே இல்லை. அதனால ஒவ்வொரு விஷயமும் இப்போ நமக்கு வந்து டீம் எல்லாம் சேர்ந்து, அதாவது இது வந்து என்ன சொல்றதுன்னா அந்த ஒட்டுமொத்த பேரும் வந்து ஒரு ஒற்றுமையா இருக்காங்க. அதனால கண்டிப்பா இந்தியா ஜெயிக்கும். கண்டிப்பா ஜெயிக்கும். கண்டிப்பா ஜெயிக்கும். We want India sir. We will win India. We will win India. India is always best. Okay sir. Thank you. கண்டிப்பாக இந்தியா தான் ஜெயிக்கும், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. Okay sir. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இந்தியாவுடைய ஃபீல்டிங்காக எடுத்துக்கோங்க, பேட்டிங்காக எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே வின் பண்ணியிருக்காங்க. Okay. ஒன்று ஒரு அவங்க தோக்கலை. Okay sir. சீரியல் சாதாதுலேயும் வின் பண்ணியிருக்காங்க, அரையிறதுலேயும் அருமையான இது. விராட் கோலி மற்ற பிளேயர் எல்லாமே, ராகுல் எல்லாமே நல்லா ஸ்டெமினாவோட இருக்காங்க. ஷமி கூட போன ஆட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த சீரியலில் ஷமி மூணோட போலிங் நல்லா இருக்கு. அதனால வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்தியாவுக்கு. ஆமாம், அதிகமாக இருக்கு. ஓகே சார், உங்களோட திங்க் படி எந்த டீம் ஸ்ட்ராங்னு நினைக்கிறீங்க சார்? இந்தியா தான் ஸ்ட்ராங். இந்தியா தான் ஸ்ட்ராங். இந்தியா தான் ஸ்ட்ராங். ஆஸ்திரேலியாவோட நீங்கள் செமிஃபைனலோட சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் அது. ஓகே, கடைசியில் ஏதோ லக்கில் அவங்க வந்தாங்க, ஆஸ்திரேலியா வந்தாங்க தவிர ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியாவுக்கு நம்ம கணக்கு பார்க்கும்போது இந்தியாவோட ஃபீல்டிங் எடுத்துங்க, போலிங் எடுத்துங்க, இப்போ நல்லா இருக்கு. பேட்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஓகே, அதனால வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. 99% இருக்கு வாய்ப்பு. ஏதோ ஒரு % தான் சொல்ல முடியாது. ஓகே, அப்போ நாளைக்கு நம்ம இந்தியா தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? 100% மாற்றமே இல்லை. ஓகே சார், we want India. இந்தியா. ஓகே, தேங்க் யூ சார். சார், நாளைக்கு வேர்ல்டு கப் ஃபைனல் இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்தியா இந்தியா இந்தியா. இந்தியா இதுவரைக்கும் தோக்கல்ல, நீ பார்த்த ஒரு ஓடி இந்த மேட்ச்லயும் தோக்காது. ஓகே சார், இந்தியாவுடைய ஃபீல்டிங்கு, போலிங்கு, பேட்டிங்கு எல்லாமே ஒரு அரணாவே இருக்கு. ஒரு ஷமியுடைய போலிங் அருமையா இருக்கு. ஷமி, ஆமா, போன ஷமியுடைய 7 விக்கெட். ஓகே, எப்படி அதே அதே ஷமி இந்த டீம்ல இருக்கணும். இப்போ இந்த ஃபைனல்லே வச்சிருக்கணும். ஓகே ஓகே, நல்லா இருக்கு. போலிங் நல்லா இருக்கு இந்தியாட்ட, பேட்டிங் நல்லா இருக்குது. எல்லாரும் இன்னைக்கு வந்து ரெக்கார்டு பிரேக் பண்ணிக்கிட்டே போறாங்க. டெண்டுல்கருடைய ரெக்கார்டை விராட் கோலி பிரேக் பண்ணாரு. அது மாதிரி வந்து இந்தியாவுடைய இது வந்து நல்ல செல்வாக்கா இருக்கு. அதே வந்து நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி. கப்பு முக்கியம் பிக்கலன்றீங்க. என்ன உங்களை சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. கப்பு முக்கியம் பிக்கலன்றீங்க. ஆமா, ஓகே சார். ஓகே, கண்டிப்பா கப்பு நம்ம எடுக்கிறோம். கண்டிப்பா. ஓகே ஓகே சார். சார், we want India. இந்தியா இந்தியா. நாளைக்கு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஃபைனல் நடக்குது. யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆஸ்திரேலியா தானே ஜெயிக்கும். ஏன்னா ரோஹித் சர்மா கேப்டன்ல ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்றியா? ஏன்டா இப்படி ஒரு ஆதங்கம்? நம்ம இந்தியா தானடா. நாம எல்லாரும் தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு.
ரோஹித் சர்மா இருக்கிறது ஜெயிக்க கூடாதுண்ணா. ரோஹித் சர்மா இன்னைக்கு இன்ஜுரி ஆகி பார்த்தா இந்தியா ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற யார் உனக்கு எந்த கேப்டன் இருந்தா உனக்கு ரொம்ப பிடிக்கும்? விராட் கோலி. விராட் கோலி கேப்டனா இருந்து இந்தியா ஜெயிச்சா உனக்கு ஜெயிக்கணும். ஆமா ப்ரோ, நாளைக்கு வேர்ல்ட் கப் ஃபைனல் இந்தியா விசிஸ் ஆஸ்திரேலியா, யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்தியா தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க. ஓகே ப்ரோ, இப்போ ஆக்சுவலாக வந்து போன மேட்ச்ல ஷமி வந்து 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதை பத்தி உங்க ஒப்பீனியன் ப்ரோ? ஏன்னா ஒரு கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளேம் பண்ணாங்க. ஆக்சுவலாக ஒன்று பட் ஆனால் இப்போ வேர்ல்ட் கப் ரிட்டர்ன் வந்ததுலேருந்து பவுலிங் நல்லா தான் போட்டுட்டு இருக்கான், நல்ல லென்த்து போடுறான். சம்டைம்ஸ் என்ன அடிக்க ஆரம்பிச்சா அடிச்சிருவாங்க, அது ஒன்று தான் பயம். மற்றபடி இந்த வேர்ல்ட் கப் நல்லா கன்சிஸ்டன்சி தான் போகுது. ஓகே ப்ரோ, நம்மளுக்கு எப்பவுமே இந்தியா தானே, இந்தியா தான் எப்பவுமே win ஆகும். ஆமா, இந்த டைம் ரோஹித் தலைமையில கப் அடிக்க போறோம், பார்ப்போம். ஓகே, உங்களோட ஒப்பீனியன்? இந்தியா தான் கண்டிப்பா இந்தியா தான் வின் பண்ணணும். ஓகே ப்ரோ, உங்களுக்கு? பட் ஆனால் அப்போனன்ட் டீம் வந்து வெயிட்டா இருக்காங்க. ஸோ வந்து லெட்ஸ் ஹோப்ஃபுல்லி வந்து இந்தியா தான் வின் ஆகும்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஆப்வியஸா. சரி ப்ரோ, போன மேட்ச் அந்த விராட் கோலி அது அதுதான் இப்போ 50th 100 அடிச்சு அவரு. அதான் அன்ஸ்டாப்பபிளா போயின்னு இருக்கிறாரு. சொல்ற மாதிரி கிங் அவரு தான். மெயினா மேட்ச் விறுவிறுப்பா பாக்குறது எல்லாம் மெயினா அவருக்காக தான் மெயினா பாக்குறது. ரோஹித் என்னதான் கேப்டனா இருந்தாலுமே மேட்ச் ஸ்டாண்டரே இப்ப அவர் கையில தான் இருக்கு. ஆமா, அதனால ரெண்டு மேட்ச் ஆடினாரு, அதுக்கப்புறம் டவுன் ஆயிட்டாரு ரோஹித். ஷமி அவரு ப்ளேம் பண்ணாங்க, நல்லா ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா போன இதுல வந்து வச்சு வந்து ஸோ வந்து ஷாமி வந்து யார் யாரெல்லாம் ப்ளேம் பண்ணாங்களோ அவங்க மூஞ்சில எல்லாம் வந்து பிளாக் மார்க்கை பூசிட்டு டேய் நான் வந்துட்டேன்டா திரும்ப வந்துட்டேன்டான்ற ஒரு பேக்கப் ஒன்று கொடுத்தாரு. 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான். ஸோ வந்து செம்மையா இருந்தது. சரி, ஓகே. வந்து இதே எதிர்பார்ப்போம் நம்ம ஃபைனல்ல. ஸோ வந்து பின்னிடுவாங்க. ஸோ வந்து ஓகே ஓகே. ஆஸ்திரேலியா ஸ்ட்ராங்னு சொன்னோன்னே இப்போ சொல்ல ஸ்டீம் ப்ரோ, அப்போ போன 2015 ஆக்சுவலாக வேர்ல்ட் கப்பில் விராட் கோலி வந்து அனுஷ்கா கிட்ட கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. அதில் வந்து அவர் கப்பு விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்கா ஸ்டேடியம் வந்ததுனால தான் இது பண்ணாங்க. இந்த வாட்டி அவர் அதுக்கு ரிவெஞ்ச் கொடுத்துட்டாரு. அதுதான் அப்படி இந்த வாட்டி அனுஷ்காவோட லவ்னால தான் அவர் வந்து ஜெயிச்சாரு. ஃபைனலையும் ஜெயிக்க போறாரு. ஆமா, எனக்கு கிரிக்கெட்டரா விராட் கோலியை விட அவர் ஒரு அனுஷ்காவோட அந்த ஒரு பாய் ஃப்ரெண்டா விராட் கோலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா விசிஸ் ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப் ஃபைனல் போகுது. யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்தியா ஷூர். இந்தியா தான் ஷூராக வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க. ஓகே சார், இப்போ எந்த டீம் ஸ்ட்ராங்னு நினைக்கிறீங்க சார்? ஆன் பேப்பர் பார்த்தா இந்தியா தான் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா திஸ் டோர்னமெண்ட் பார்த்தா ஆஸ்திரேலியா வந்து பழைய ஃபார்மே இல்லை. ஆக்சுவலாக அவங்க ஏதோ ஒரு அந்த மேக்ஸ்வெல் சேர்னர்லாம் வந்து இனிமேல் திரும்ப யாரும் அடிக்க முடியாது. ஓகே, அது மாதிரி நேற்று இப்போ செமிஃபைனல் கூட அவங்க கம்ஃபர்டபுளாக வின் பண்ணல. அவங்க விட்டு போனாங்க மேட்ச் யார் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்தியா வந்து பேட்டிங் அண்ட் போலிங் ஃபீல்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே ஓகே சார், இப்போ போன மேட்ச் நீங்கள் பார்த்தீங்களா சார் செமிஃபைனல்? என்ன மேட்ச்? இப்போ விராட் கோலி செஞ்சுரி போட்டாரு, இப்போ ஷாமி வந்து 7 விக்கெட் எடுத்தாங்க. அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சார்? ஆக்சுவலாக வந்து நம்ம டீம் இந்தியா எப்படின்னா ஓப்பனிங் பேர் வந்து நல்லா இருக்காங்க. ரோஹித்தும் கில்லும் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த ப்ரெஷரே இல்லை. ஆனால் இன்ஷியல் விக்கெட் போயிடுச்சுன்னா எல்லா டீமும் கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? கோலி செஞ்சுரி வந்து நல்லா 50th செஞ்சுரி, அது நம்ம செலிபிரிட்டி டெண்டுல்கருக்கு முன்னாடி அவரோட லெஜண்ட் முன்னாடி அடிச்சாரு. என்ன அதுவும் இந்தியா ஒரு வேர்ல்ட் கப்பு அட்டென்ஷன் இருக்கும். மற்ற ஒரு சீரீஸ்லாம் வர்றாங்களே, அப்போலாம் யாரும் அவ்வளோ வாட்ச் பண்ண மாட்டாங்க, ஏதோ வேலையை பார்த்துருப்பாங்க. வேர்ல்ட் கப்ன்றதுல வீட்டில் என்ன சொல்கிறது, லேடிஸ் பார்க்குறாங்க, குழந்தைங்க எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ நல்ல ஒரு இடத்துல அடிச்சார் அவர். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ நம்ம டீமில் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அவர் வந்து எல்லா மேட்ச் அவர் தான் வந்து நம்மளுக்கு நல்லா மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்காக அடிச்சு கொடுக்குறது. அவரும் கேஎல் ராகுலும். ஸோ நம்மளுக்கு டாப் ஆர்டர் நல்லா இருக்குது, ஓப்பனிங் நல்லா இருக்குது, மிடில் ஆர்டர் நல்லா இருக்குது. இன்னும் வந்து ஜடேஜாவுக்கும் சூரியகுமாருக்கும் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஆமாம். ஸோ அவங்க ரோலும் எனக்கு ஃபைனல் நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். இன்கேஸ் மிஸ் ஆச்சுன்னா இருக்காது. அது மாதிரி சமி வந்து நீங்கள் கேட்டீங்க 7 விக்கெட்ஸு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு 4 மேட்சஸ் அவர் ஆடவே இல்லை. அந்த இவரோட இன்ஜுரி, பாண்டியா இன்ஜுரின்றதால வந்தார். பட் சமியால் தான் நம்ம இந்த இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக போலிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தா சமி வந்து சான்ஸே இல்லை. மற்றபடி பும்ரா எல்லாரும் ஆல் பவுலர்ஸ் 5 பவுலர்ஸ் வந்து டைட்டாக போடுறாங்க. இப்போ இன்னொரு தாட் வேறு இருக்குது, அஸ்வின் கொடுக்கலாமா வேணாமான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் ஹேண்டர் 3 பேர் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அந்த டீம் நல்லா வின்னிங் ஸ்ட்ரீக்கில் போகிறப்போ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த ஹோப் நம்ம ஷூர் வின். நாளைக்கு கன்ஃபார்ம் இந்தியா வின் பண்ணுவாங்க. இந்தியா கண்டிப்பாக வின். நாளைக்கு வந்து வேர்ல்ட் கப் ஃபைனல் நடக்க போகுது, இந்தியா விசிஸ் ஆஸ்திரேலியா. யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கட்டாயம் இந்தியா தான் வெல்லும். இந்தியா தான் வின் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க. ஓகே சார், ஆக்சுவலாக எந்த டீம் ஸ்ட்ராங்னு நினைக்கிறீங்க, இந்தியாவா ஆஸ்திரேலியாவா?
ஆஸ்திரேலியாவும் நல்ல வலுவான அணி தான். ஆனாலும் இந்தியா வந்து இப்போ ரொம்ப ஃபார்மில் இருக்காங்க. ரோஹித் சர்மாவுடைய தலைமையும் KL ராகுலுடைய அந்த துணை கேப்டனுடைய இதுவும், நம்ம வீரர்கள் பேட்டிங்கில் பார்த்திங்கன்னா KL ராகுலாக இருந்தாலும் சரி, ஷர்மாவாக இருந்தாலும் சரி, அது மாதிரி விராட் கோலியாக இருந்தாலும் சரி, அசைக்க முடியாத இடத்துல இருக்காங்க. மிகச் சரியான பவுலர்களும் நம்மகிட்ட இருக்காங்க, ஷமி உட்பட்டவங்க. இதுவரைக்கும் எந்த போட்டியிலும் அவங்க வந்து வெற்றி வாய்ப்பை இழக்கல. எனவே கண்டிப்பா நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்ல இந்தியா தான் வெல்லும். கப் இந்தியாவுக்கு. ஓகே சார். இப்போ வந்து போன ஆட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி 100 போட்டிருக்காரு, ஷமி 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் சார்? விராட் கோலி ஏற்கனவே பல சாதனைகளை முறியடித்திருக்காரு. கிரிக்கெட்டினுடைய கடவுள் என்று சொல்லக்கூடிய டெண்டுல்கருடைய சதங்களையும் குறிப்பிட்ட கால இடைவெளியில், அதாவது மிக குறுகிய காலத்தில் அதை வந்து முறியடிச்சிருக்கக்கூடிய ஒரு வெற்றி வீரராக இருக்காரு. அவர் ஏற்கனவே கேப்டனாக இருந்த தகுதியும் திறமையும் அவருக்கு இருக்குது. இப்பவே கண்ணை கட்டுது. அது மாதிரி ஷமியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப துல்லியமாக பந்து வீசக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு. அவரை நம்ம ஒரு 4 மேட்ச்ல இழந்தது தான் நமக்கு பெரிய இழப்பே தவிர, மற்றபடி அவருடைய பந்து வீச்சு வந்து மிகச் சிறப்பாகவும் மிக துல்லியமாகவும் இலக்கை நோக்கி இருக்கிறது. இந்த பயணம் தொடர்ந்தால் கப்பு நமக்கு. கிரிக்கெட் பாப்பீங்களாடா நீங்க? பாப்பமா. யார் ரொம்ப பிடிக்கும்? விராட் கோலி தான் பிடிக்கும். ஓகே. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் வேர்ல்டு கப் ஃபைனல் யார் ஜெயிப்பாங்க? இந்தியா தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? எந்த டீம் ஸ்ட்ராங்னு நினைக்கிறீங்க? இந்தியா தான் ஸ்ட்ராங்னு நினைக்கிறீங்க. ஓகே. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்குதாடா? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. உண்மையை சொல்கிறேன், உன்னெல்லாம் பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. இப்போ சின்ன பசங்க தான் கேர்ள் ஃப்ரெண்டு 1க்கு 2 வச்சிருக்காங்க. அதனால தான். சாரி மச்சான், இப்போ நான் எது பேசலாம் தப்பா இருக்கு. பெட்டர் ஐ லீவ் மச்சான். ஓகே மச்சி, பை பை. அதெல்லாம் இல்லை. சரி, ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த டீம் ஸ்ட்ராங்னு நினைக்கிறீங்க சார்? 2 டீமுமே வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் வந்து இந்தியா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்குது நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படின்றீங்க. ஓகே சார். இப்போ வந்து போன மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா விராட் 50th ODI செஞ்சுரி போட்டிருக்காரு, ஷமி 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து சார்? கண்டிப்பாக நல்லா பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். அதை வந்து அடுத்த மேட்ச்லேயே ஃபைனல் நாக் அவுட் மேட்ச்லேயே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு யாரா ஜெயிக்கணும்? இந்தியா தான் ஜெயிக்கணும். உனக்கு அந்த ரோஹித் அதெல்லாம் கிடையாது. ஓகேடா. கோலி ஒரு செஞ்சுரி போட்டா நல்லா இருக்கும். கோலி செஞ்சுரி போட்டா நல்லா இருக்கும். ஓகே. எந்த டீம் ஸ்ட்ராங்னு நினைக்கிறடா? இந்தியா தான் ஸ்ட்ராங். ஆனா இந்தியா ஜெயிக்க. We want India. We want India sir. We want India. 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 ஹாய், ஹலோ, வெல்கம். நான் தான் உங்கள் விஜய் பிரவீன். இன்னைக்கு இந்தியாவில் பரபரப்பாக என்ன போயிட்டு இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ ரைட்ரா